Welcome to our exercise 5.3 continuous function. A function f of x is continuous at x equal to a. f of x னு ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு at x equal to a என்ற எனி பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஃபங்க்ஷனும் ஒரு பாயிண்ட்டும் கொடுத்துருவாங்க. அந்த ஃபங்க்ஷன் அந்த பாயிண்டில் கண்டினியூஸாக இருக்கா இல்லையான்னு கேட்பாங்க. நமக்கு ஒரு 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைட் பண்ணால் the function continuous at the point. இப்போ சப்போஸ் நமக்கு f of x என்றது ஒரு 1/x. இது போல் ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு x equal to 0 என்ற பாயிண்டில் இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கா இல்லையான்னு கேட்பாங்க. நம்ம செக் பண்ண போகிற 3 கண்டிஷன். ஃபஸ்ட்டு இங்கே f of a is exist. அதாவது அந்த ஃபங்க்ஷனில் அந்த பாயிண்ட்டை டைரெக்டாக அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு ஆன்சரை கிடைக்கணும். அந்த ஆன்சரும் நெக்ஸ்ட் செகண்ட் கண்டிஷனில் லிமிட் ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் எக்ஸிஸ்ட். அதாவது கொடுத்துருக்கிற பாயிண்டில் அந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும். தட் மீன்ஸ் லிமிட் ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு ஏ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட் ஈக்குவல் டு லிமிட் ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு ஏ ப்ளஸ் ஏ மைனஸ்னு வந்தால் லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட், ஏ ப்ளஸ்னு வந்தால் ரைட் ஹேண்ட் சைட் லிமிட். அந்த ரெண்டு லிமிட்டும் ஈக்குவலாக இருந்தால் லிமிட் ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் எக்ஸிஸ்ட். ஒரு ஃபங்க்ஷனுக்கு குறிப்பிட்ட பாயிண்டில் லிமிட்டு எக்ஸிஸ்ட் ஆகணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் சைட் லிமிட்டும் ஈக்குவலாக இருக்கணும். தேர்ட் கண்டிஷன், நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சோன்னா கொடுத்துருக்கிற பாயிண்ட்டை டைரெக்டாக அந்த ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சர் எடுத்து வச்சுக்கலாம். செகண்டில் அந்த பாயிண்ட்டு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனில் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு பார்க்க போகிறோம். லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதானா கொடுத்துருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் சைட் லிமிட்டும் ஈக்குவலாக இருக்கணும். தேர்டில் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஆன்சரும் செகண்ட் கண்டுபிடிச்ச ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கணும். டைரெக்டாக அந்த பாயிண்ட் அப்ளை பண்ணி வந்த ஆன்சரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்ச ஆன்சரும் ஈக்குவலாக இருந்தால் the function continuous at the point x equal to a. ஜென்ரலாக f of x ஒரு ஃபங்க்ஷன், x equal to a ஒரு பாயிண்ட். a என்ற பாயிண்டில் இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக தொடர்ச்சியாக இருக்கா அல்லது டிஸ்கண்டினியூஸானு கேட்பாங்க, தொடர்ச்சி இல்லாமல் இருக்கான்னு கேட்பாங்க. நம்ம என்ன செக் பண்ண போகிறோன்னா சம்மில் சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட் நம்ம செகண்ட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிருவோம். முதல்ல அதுக்கு லிமிட்டு எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு பார்ப்போம். லிமிட்டு எக்ஸிஸ்ட் ஆகுதானா முதல் லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட் கண்டுபிடிப்போம். தென் ரைட் ஹேண்ட் சைட் லிமிட்டு ரெண்டு லிமிட்டும் ஃபஸ்ட்டு ஈக்குவலாக இருக்கணும். தென் செகண்ட் பாயிண்டில் டைரெக்டாக அந்த பாயிண்ட்டை ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணி பார்ப்போம். இந்த மூணுமே ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் அட் த பாயிண்ட். 5.3ல கொஷின் நம்பர் 1. எக்ஸாமின் தி ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் கண்டினியூட்டி அட் இண்டிகேட்டட் பாயிண்ட். ஃபஸ்ட்டு இங்கே ஏ என்ற சப்டிவிஷனில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x square minus 4 divided by x minus 2. If x not equal to 2, x என்றது 2 இல்லாத பொழுது இந்த ஃபங்க்ஷனையும் x equal to 2 இருந்தால் அதோட டைரக்ட் ஆன்சர் இங்கே 0ன்னு எடுத்துக்கலாம். அதாவது x என்றது 1 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4, 5, -1, -2 எதுவாக இருந்தாலும் இந்த ஆன்சர் எக்ஸாக்டாக f of 2ன்னு வரும்போது 0ன்னு எடுத்துக்க போகிறோம். at x equal to 2. இப்போ 2ன்ற பாயிண்டில் f of x கண்டினியூஸாக இல்லையான்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ண போகிறோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் சைட் லிமிட்டும் ஈக்குவலாக இருக்கா, அந்த ஃபங்க்ஷனுக்கு முதல்ல லிமிட்டே எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா அந்த பாயிண்ட்டை டைரெக்டாக அப்ளை பண்ணி ஒரு ஆன்சர் கிடைக்கணும். அந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கான்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா இது போல் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஒரு பாயிண்ட்டை கொடுத்துட்டு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு கேட்டாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட் அண்டு ரைட் ஹேண்ட் சைட் லிமிட். லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட்டை டினோட் பண்ணும்போது எல்லுன்னு எடுத்துப்போம், ரைட் ஹேண்ட் சைடை ஆர்னு எடுத்துப்போம். ஃபஸ்ட் இங்கே எல் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட் கண்டுபிடிக்க போகிறோம். எந்த பாயிண்ட்டுக்குன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இங்கே ஈக்குவல் டு லிமிட் ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு 2 மைனஸ்ன்னு சொல்லும் போது அதை லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட்டை டினோட் பண்ணும். தென்னிங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் எந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் கண்டுபிடிக்க போகிறோமோ அந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிக்கும் போது எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அந்த எக்ஸுக்கு பதிலாக
என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த பாயிண்ட் எழுதிக்கிட்டு மைனஸ் ஹச்னு சொல்லுவோம். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட்டுக்கு. எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம எந்த நம்பருக்கு லிமிட் கண்டுபிடிக்குமோ அந்த லிமிட்டு மைனஸ் ஹச். இதே நம்ம ரைட் ஹேண்ட் சைடு யூஸ் பண்ணும்போது எக்ஸுக்கு பதிலாக 2 + ஹச்னு யூஸ் பண்ணுவோம். எதனாலும் பார்த்துக்கலாம். அதில் இப்போ இங்கே என்னோட எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்கலாம். 2 மைனஸ்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது 2 விட கம்மியாக இருக்கிற ஏதோ ஒரு பாயிண்ட்லேருந்து நம்மளோட வேல்யூ இங்கே அப்ரோச் பண்ணிக்கிட்டு 2வை அப்ரோச் பண்ணுற மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. ஃபார் இந்த எனி பாயிண்ட்டை 1.5ன்னு எடுத்துப்போம். அந்த 1.5 தான் நம்மளோட எக்ஸோட வேல்யூ. எக்ஸ் ஈக்குவல் டு 1.5லேருந்து 2வை அப்ரோச் பண்ணிட்டு வருது. அதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ எங்கள் டிஃப்ரென்ஸ்னால் ஒரு 0.5ன்றது டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதான் எங்கள் ஹச்சோட வேல்யூ. இப்போ எனக்கு இந்த எக்ஸ் எப்படி கிடைக்குன்னா, இந்த 2ல் இருந்து இந்த 0.5ஐ மைனஸ் பண்ணிட்டா எனக்கு இந்த பாயிண்ட்டு கிடச்சிரும். 2ன்ற பாயிண்ட்லேருந்து 0.5ஐ மைனஸ் பண்ணால் எனக்கு 1.5ன்ற எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். இது ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருக்குமே, எக்ஸ் நாட்டில் கூட எடுத்துக்கலாம். இதை நம்மள கொடுத்துருக்கிற பாயிண்ட்டு எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 2. எக்ஸ் எங்கேருந்து அப்ரோச் பண்ணுதுன்னா 2 மைனஸ்ல இருந்து, அதாவது 2 விட கம்மியாக இருக்கிற வேல்யூலேருந்து என்னோட எக்ஸ் நாட் எங்கே அப்ரோச் பண்ணுது. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த எக்ஸ்ன்றதை 1.5லேருந்து 2 அப்ரோச் பண்ணுற மாதிரி எடுத்திருக்கேன். அதுக்கான டிஃப்ரென்ஸ் இங்கே என்ன இருக்குன்னா 0.5. இப்போ என்ன ஆகுனா இந்த 2லேருந்து 0.5ஐ மைனஸ் பண்ணால் எக்ஸ் கிடச்சிரும். இதே போல் தான் இங்கே ஒரு 2.5லேருந்து இங்கே அப்ரோச் பண்ணுது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே இந்த 2 கூட இந்த 0.5ஐ ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு இந்த 2.5 கிடச்சிரும். இப்போ ஜஸ்ட் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்க போகிறோம்னா, எப்பவுமே இந்த எக்ஸ் ஈக்குவல் டு சம் 2 மைனஸ் 2 ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ ப்ளஸ் இருந்தால் அதை அச்சாக மாற்றும் போது நமக்கு லிமிட் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். அப்படி சேஞ்ச் பண்ணும்போது எப்பயுமே இங்கே எக்ஸ் டென்ஸ் டு எனி நம்பராக இருந்தாலும் ஹச் டென்ஸ் டு 0வை மாற்றிக்கணும். இங்கே எக்ஸுக்கு என்ன பண்ணுவோம்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடாக இருந்தால் அந்த பாயிண்ட்டு மைனஸ் ஹச், இது ரைட் ஹேண்ட் சைடாக இருந்தால் அந்த பாயிண்ட்டு ப்ளஸ் ஹச்னு எடுத்துப்போம். இப்போ லிமிட் ஆஃப் ஹச் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் 2 மைனஸ் ஹச். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நான் இங்கே எக்ஸ் இருக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 பை எக்ஸ் மைனஸ் 2. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 2 மைனஸ் ஹச். அப்போ என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸுக்கு பதிலாக 2 மைனஸ் ஹச், எக்ஸுக்கு பதிலாக 2 மைனஸ் ஹச். இப்போ எக்ஸுக்கு பதிலாக எங்கே 2 மைனஸ் ஹச் தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 2 மைனஸ் ஹச் மைனஸ் 2. லிமிட் ஆஃப் ஹச் டென்ஸ் டு 0 a மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab மைனஸ் 4. இங்கே மைனஸ் 2வும் ப்ளஸ் 2வும் கேன்சல்னா டிவைடில் மைனஸ் ஹச். அகைன் இங்கே ப்ளஸ் 4 அண்டு மைனஸ் 4 கேன்சல். லிமிட் ஆஃப் h tends to 0 h ஸ்கொயர் மைனஸ் 4h பை மைனஸ் h. நியூமரேட்டர்லேருந்து h காமன் எடுத்துடலாம், h மைனஸ் 4னு கிடைக்கும். ரெண்டு h இங்கே கேன்சல்னால் டிவைடில் இருக்கிற மைனஸை மேலே கொண்டு போயிடுவோம். மைனஸ் ஆஃப் h மைனஸ் 4. இங்கே எங்கெல்லாம் h இருக்கோ இங்கே 0 ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ 0 ரீப்ளேஸ் பண்ணால் 0 மைனஸ் 4 மைனஸ் 4. இங்கே ஒரு மைனஸ், ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் 4. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் இதில் ரைட் ஹேண்ட் சைடு லிமிட். ஸோ ஆர் ஆஃப் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தோம், இப்போ ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ஆர் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஸோ லிமிட் ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு 2 ப்ளஸ்னா ரைட் ஹேண்ட் சைடு எஃப் ஆஃப் எக்ஸ். சேம் சொன்ன மாதிரி எக்ஸ் டேர்மை ஃபுல்லாக ஹச் டேர்முக்கு மாற்றும் போது லிமிட் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். ஹச் டென்ஸ் டு 0. ரைட் ஹேண்ட் சைடு யூஸ் பண்ணும்போது எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ தட் பாயிண்ட் ப்ளஸ் ஹச். இந்த என்ன பாயிண்ட்டுக்கு லிமிட் கண்டுபிடிக்க போகிறோம்னா 2ன்ற பாயிண்ட்டுக்கு. ஸோ 2 ப்ளஸ் ஹச். சரி, நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 பை எக்ஸ் மைனஸ் 2. ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க 2 ப்ளஸ் ஹச். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 2 ப்ளஸ் ஹச் தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4. எக்ஸுக்கு பதிலாக 2 ப்ளஸ் ஹச் மைனஸ் 2. அகைன் நீங்கள் a ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab மைனஸ் 4 ப்ளஸ் 2 அண்ட் மைனஸ் 2 கேன்சல். ரிமைனிங் ஹச். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ப்ளஸ் 4 அண்ட் மைனஸ் 4 கேன்சல் பண்ணுறோம். லிமிட் ஆஃப் h டென்ஸ் டு 0 h ஸ்கொயர் ப்ளஸ் 4h பை h. ரெண்டுத்தையும் காமனாக h எடுத்துட்டா ரிமைனிங் h ப்ளஸ் 4 மட்டும் வரும். ஸோ 2 டேர்ம் இங்கே கேன்சல்னா h ப்ளஸ் 4. எங்கெல்லாம் h இருக்காங்க 0 அப்ளை பண்ணுறோம். ஸோ ஆன்சர் 4. இது நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு நமக்கு 4 கிடச்சிது, ரைட் ஹேண்ட் சைடுக்கு 4 கிடச்சிருக்கு. பட் இங்கே என்னன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எஃப் ஆஃப் ஏ, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸில்
கொடுத்துருக்கிற பாயிண்ட்டை அப்ளை பண்ண போகிறோம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாயிண்ட் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணுறோம். கொஷினில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தாங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2ஆக இருக்கும்போது வேல்யூ இங்கே 0. ஸோ எஃப் ஆஃப் 2ஓட ஆன்சர் இங்கே 0. இப்போ என்னன்னா ஈக்குவேஷன் நம்ம 1ம் 2ம் ஈக்குவலாக இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் இங்கே ஈக்குவலாக இருக்குது. பட் என்னன்னா கரெக்டாக அந்த பாயிண்ட் அப்ளை பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் நாட் ஈக்குவலாக இருக்குது. ரெண்டுத்துக்கு இது 4 தென் 4 இங்கே ஆனால் 0 கிடச்சிருக்கு. அப்போ இது நாட் ஈக்குவலாக இருக்கவே த ஃபங்க்ஷன் நாட் கண்டினியூஸ். லிமிட் ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ ரெண்டுமே இங்கே ஈக்குவலாக இருக்கணும். இதோட மீனிங் தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் ஈக்குவலாக இருந்தால் லிமிட் ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு ஏ. அப்போ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. பட் இது நாட் ஈக்குவல். அப்போ இது ரெண்டுமே இங்கே நாட் ஈக்குவலாக இருந்தால் த ஃபங்க்ஷன் நாட் கண்டினியூஸ். பியில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 ஹோல் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 3. எப்போனா எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 3ஆக இருக்கும்போது இந்த ஆன்சரும், சப்போஸ் எக்ஸ் ஈக்குவல் 3ஆக இருந்தால் 6ன்னு எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட் தென் ரைட் ஹேண்ட் சைட் லிமிட். லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட்டில் எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 3 லிமிட் ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு 3 மைனஸ் எப்பயுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடை சொல்லும் போது 3 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸ்ன்ற டேர்மை ஹச் டேர்மாக மாற்றும் போது லிமிட் ஆஃப் ஹச் டென்ஸ் டு 0. ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் தட் பாயிண்ட் எக்ஸுக்கு பதிலாக அந்த பாயிண்ட்டு மைனஸ் ஹச். ஸோ எக்ஸுக்கு பதிலாக பாயிண்ட்டு மைனஸ் ஹச். ஸோ எஃப் ஆஃப் 3 மைனஸ் ஹச். லிமிட் ஆஃப் ஹச் டென்ஸ் டு 0. கிவன் ஃபங்க்ஷனில் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 பை எக்ஸ் மைனஸ் 3. ஸோ எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன ரிப்ளேஸ் பண்ண போகிறோன்னா 3 மைனஸ் ஹச். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 3 மைனஸ் ஹச் தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 9 ஹோல் டிவைடட் பை 3 மைனஸ் ஹச் மைனஸ் 3. 2 டேர்ம் இங்கே கேன்சல்னா டிவைடில் மைனஸ் ஹச்னு கிடச்சிரும். மேலே a மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab சிக்ஸ் ஹச் மைனஸ் 9. ஸோ 2 டேர்ம் இங்கே கேன்சல். லிமிட் ஆஃப் h டென்ஸ் டு 0 h ஸ்கொயர் மைனஸ் 6h டிவைடட் பை மைனஸ் h. மேலே இருந்து h காமன் எடுத்துட்டா h மைனஸ் 6. ஸோ ரெண்டுமே இங்கே கேன்சல்னா மேலே மைனஸை கொண்டு போயிடலாம். ஸோ லிமிட் ஆஃப் h டென்ஸ் டு 6 மைனஸ் ஆஃப் h மைனஸ் 6. ஹச்சுக்கு போல் இங்கே 0 ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ் 6. ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் இதில் ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் ஆர் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 லிமிட் ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு 3 ப்ளஸ் ரைட் ஹேண்ட் சைடில் 3 ப்ளஸ் வரணும் எஃப் ஆஃப் எக்ஸ். ஹச்சாக மாற்றும் போது லிமிட் ஆஃப் h டென்ஸ் டு 0 எக்ஸுக்கு பதிலாக தட் பாயிண்ட் ப்ளஸ் ஹச்னு எடுத்துப்போம். சேம் இங்கே லிமிட் ஆஃப் h டென்ஸ் டு 0 கொஷனில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 பை எக்ஸ் மைனஸ் 3ன்னு கொடுத்தாங்க. இங்கே எக்ஸுக்கு பதிலாக 3 ப்ளஸ் ஹச் தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 9 எக்ஸுக்கு பதிலாக 3 ப்ளஸ் ஹச் மைனஸ் 3 ரெண்டுமே இங்கே கேன்சல் ஆகிடும். லிமிட் ஆஃப் h டென்ஸ் டு 0 a ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் அப்ளை பண்ணால் 9 ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் 6h மைனஸ் 9 டிவைட் h ப்ளஸ் 9 and மைனஸ் 9 கேன்சல். ஸோ h ஸ்கொயர் ப்ளஸ் 6h பை h நியூமரேட்டரில் h காமன் எடுத்துடலாம். ஸோ லிமிட் ஆஃப் h டென்ஸ் டு 0 h இன்ட்டு h ப்ளஸ் 6 பை h. ஹச்சுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணும்போது ஆன்சர் இங்கே 6ன்னு கிடைக்கும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் ஈக்குவலாக இருக்குது. இதுக்கான மீனிங் என்ன? லிமிட் ஆஃப் x tends to a plus f of x equal to limit of x tends to a minus f of x. left hand side right hand side equal இருக்கு. நெக்ஸ்ட் என்ன செக் பண்ண போறோம்னா கரெக்டாக அந்த பாயிண்ட் அப்ளை பண்ண போகிறோம். f of a நமக்கு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க. இது ஃபங்க்ஷனில் 3 அப்ளை பண்ணுறோம். 3 அப்ளை பண்ணும்போது என்ன ஆன்சர்னா 6. அப்போ இங்கே 6ன்னு கிடைக்கும். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஈக்குவேஷன் நம்பர் 2 ரைட் ஹேண்ட் சைடு, தட் பாயிண்ட் மூணுமே இங்கே ஈக்குவலாக இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு தட் பாயிண்ட் எஃப் ஆஃப் 3 எல்லாமே ஈக்குவல் டு 6ன்னு இருக்குது. இப்போ இந்த மூணுமே ஈக்குவலாக இருக்கும்போது த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ். லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் ஈக்குவலாக இருந்து கரெக்டாக அந்த பாயிண்ட் அப்ளை பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சரும் ஈக்குவலாக இருந்தால் த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ். Second sum, show that f of x equal to modulus of x is continuous at x equal to 0. Say number first இங்கே left hand side of f of x என்ன பாயிண்ட்னா x equal to 0 equal to limit of x tends to 0 minus f of x. First இந்த கண்டிஷன் எழுதிக்கிட்டு இதுக்கு அடுத்ததா limit of
h tends to இங்கே 0ன்னு எடுத்துக்கலாம். ஸோ h யூஸ் பண்ணும்போது இங்கே 0 ப்ளஸ் மைனஸ் போட தேவையில்ல. h tends to 0 f ஆஃப் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதும் போது அந்த பாயிண்ட்டு மைனஸ் h. ஸோ மைனஸ் பண்ணி வரும்போது f ஆஃப் எக்ஸாக இருந்தால் மாடுலஸ் ஆஃப் எக்ஸு இங்கே எக்ஸுக்கு பதிலாக 0 மைனஸ் h. அப்போ எக்ஸுக்கு பதிலாக இங்கே 0 மைனஸ் h. 0 மைனஸ் ஹோட வேல்யூ இங்கே மைனஸ் ஹன்னு கிடச்சிரும். எக்ஸுக்கு பதிலாக ஹச்சுக்கு பதிலாக இங்கே 0வை அப்ளை பண்ணுறோம். மாடுலஸோட வேல்யூ என்னென்னா நெகட்டிவாக இருந்தாலும் அதை பாசிட்டிவாக மாற்றும். அப்போ நெகட்டிவ் டேர்ம் இங்கே பாசிட்டிவாக மாறிடும். ஸோ ஹச்சுக்கு பதிலாக இங்கே 0 அப்ளை பண்ணால் ஆன்சர் 0ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இல்லை ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. லிமிட் ஆஃப் x tends to 0 plus f of x. x நம்ம h டேர்முக்கு மாற்றும் போது h tends to 0 f of right hand side யூஸ் பண்ணும்போது that point plus h. limit of h tends to 0 நமக்கு f of x என்ன கொடுத்துருக்காங்கன்னா modulus of x. ஸோ xக்கு பதிலாக இங்கே 0 plus h. limit of h tends to 0 0 plus hனா இங்கே hன்னு கிடைக்கும். மாடுலஸோட வேல்யூ நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக மாற்றும், பாசிட்டிவாக இருந்தால் நமக்கு டைரெக்டாக இங்கே பாசிட்டிவாக கிடைக்கும். h tends to 0 h. ஹச்சுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ண ஆன்சர் இங்கே 0. ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ 1 and 2 ஈக்குவலாக இருக்குது. இப்போ டைரெக்டாக அந்த ஃபங்க்ஷனில் f of 0 நான் f of x ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணுறோம், இங்கேயும் 0. ஸோ மாடுலஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0. ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ மூணுமே இங்கே ஈக்குவலாக இருக்குது. லிமிட் ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0. ஸோ இது எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூவஸ் at x equal to 0. Example 5.27 and 5.28 assignment try பண்ணி பாருங்க.